Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic third standard max 8th lesson இப்போ பார்க்க போறோம். How many left? lesson name என்ன? How many left? அப்படின்னா என்ன? leftனா என்ன? நம்ம எல்லாமே இப்போ addition பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? before lesson இப்போ வந்து subtraction பத்தி பார்க்க போறோம். Let us learn. Kabilan, Rita, Kayal, Banu, Peter and Abdul are sorting the new books bought for the school library by arranging them into different titles. இப்போ என்ன பண்றாங்க ஸ்கூல் லைப்ரரியில இப்போ வந்து அரேஞ்ச் பண்றாங்க புக்ஸ். வாங்க பார்க்கலாம். We have arranged 49 math book out of 65. ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ன சொல்றாங்க பாருங்க. Children, have you arranged all the 200 books அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பசங்க என்ன சொல்றாங்க பாருங்க. We have arranged 49 max book out of 65. 65 புக்ஸ்க்கு நான் வந்து 49 புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. We have arranged 55 story books out of 79. 79 ஸ்டோரி புக்ஸ்க்கு 55 ஸ்டோரி புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. We have arranged 47 science books out of 56. 56 புக்ஸ்க்கு சயின்ஸ்ல வந்து 47 புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாமா? Let us practice. Number of mathematics books. Number of mathematics books எவ்வளவு இருக்கு? இங்க பாருங்க பிக்சர்ல 65. இந்த 65 எடுத்து நம்ம இங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புக் அரேஞ்ச். எத்தனை புக்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்? 49 புக்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 65ல 49 புக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் பார்க்கலாமா? 5 மைனஸ் 9. 5ஓட நமக்கு 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஸ்மாலஸ்ட் நம்பர், இது பிக்கஸ்ட் நம்பர். நம்ம என்ன பண்ணணும்? இதை பாரோ பண்ணணும். பாரோ பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 5 அடிச்சுட்டு இங்க மேல வந்து 15 வரும். இந்த 6 கிட்ட ஒன்று பாரோ பண்ணிட்டதால இங்க மேல என்ன வரும்? 5 வரும். 15 minus 9, 6. 5 minus 4, 1. So answer is 16. அப்போ அவங்களுக்கு இன்னும் ரிமைனிங் எத்தனை புக்ஸ் அரேஞ்ச் பண்றது இருக்கு? 16. நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் லெஃப்ட் டு பி அரேஞ்ச்ட் 16. நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். ஸ்டோரி புக்ஸ் எத்தனை இருக்கு? 79. நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் அரேஞ்ச். அதுல எத்தனை புக் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க? 55. ஸோ 9 minus 5, 4. 7 minus 5, 2. 24. Number of story books left to be arranged 24. Next, let us practice. Number of science books. இந்த பிக்சர்ல இருக்கிறத எடுத்து எழுதணும். Number of science books இருக்கிறது எவ்வளோ? 56. அதுல எத்தனை புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க? 47. Number of science book arrange 47. ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாமா? இப்போ 6 இருக்கு மேல 7 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ண முடியாது. அப்போ பக்கத்துல இருந்து பாரோ பண்றோம். அப்போ இங்க 5 என்ன ஆகும்? 4 ஆயிடும். இந்த 6 வந்து பாரோ பண்றதால 16 ஆயிடும். 16 minus 7, 9. 4 minus 4, 0. 4ல இருந்து 4 போனா எவ்வளோ? 0. Number of science books left to be arranged. So answer is 9. Number of math books arranged. இப்போ நாம பாருங்க number of maths book எவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கிறது? 49. Number of story books arranged 55. Number of science book arranged 47. இப்போ மூணு காலம்ல நம்ம எழுதியிருக்கோம். இந்த மூணு காலையும் என்ன பண்றோம் நம்ம இப்போ? பிளஸ் பண்ண போறோம். இந்த சிம்பிள் நல்லா கவனிங்க. பிளஸ் சிம்பிளா அடிஷனா சப்ராக்ஷனான்னு பார்த்துட்டு நம்ம எழுதணும் எப்பவுமே. டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அரேஞ்ச் பார்க்கலாமா? இப்போ 9 plus 5 எவ்வளோ? 14. 14 plus 7, 21. 21க்கு 1, ரிமைண்டர் 2. 2 plus 4, 6. 6 plus 5, 11. 11 plus 4, 15. 15க்கு 5, ரிமைண்டர் 1. இந்த 1 எடுத்து அப்படியே கீழே எழுதிக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அரேஞ்ச் 151. நெக்ஸ்ட் பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ். இப்போ இதுல இருக்கிறதுலே டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ? அவங்க டீச்சர் சொன்னாங்க இல்லைங்களா? 200 புக்ஸ். அந்த 200 புக்ஸ் எடுத்து இங்க எழுதிக்கிட்டு இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அரேஞ்ச் நம்ம எத்தனை புக்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்? 151 புக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து இங்க எழுதிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ண போறோம். 200 இருக்கீங்களா? இப்போ மேல என்ன இருக்கீங்க? 0. 0ல இருந்து 1 போகுமா? நோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்துல இருந்து பாரோ பண்ணணும். அப்ப பாரோ பண்ணும்போது இந்த 0 இருக்கு அகைன். அப்போ இங்க என்ன ஆகும்? நம்ம மறுபடியும் இங்க இருந்து பாரோ பண்ணணும். அப்போ இந்த 2 வந்து 1 ஆயிடும். இந்த 0 வந்து 9 ஆயிடும். இந்த 0 வந்து 10 ஆயிடும்.
So 10 minus 1 9, 9 minus 5 4, 1 minus 1 0. So answer is 49. இப்போ number of books to be arranged. இன்னும் எத்தனை books தான் arrange பண்றது இருக்கு? 49 books. புரியுதாமா? Next, let us explore. Estimates the difference and match. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்க? More than 50, less than 50. More than 50 னா 50க்கு மேல இருக்கிறத அதிகமா இருந்தா அத வந்து இங்க வந்து drop match பண்ணணும். கம்மியா இருந்தா 50க்கும் கம்மியா இருந்தா இங்க match பண்ணணும். First one, more than 50 பார்க்கலாமா? 67 minus 14 more than 50. First one வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. 92 minus 61 வந்து less than 50ல அவங்க கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன்ல இருந்து நம்ம இப்ப பண்ண போறோம். இதுல 67ல இருந்து 14 மைனஸ் பண்ணணும்னா அப்ப என்ன ஆகும்? அதுல இருந்து நமக்கு அதிகமா தான் வரும். எவ்வளவு வருது பாருங்க. 67 minus 14. So 67 கூட subtraction பண்ணி பாருங்க. 67 கூட minus 14 பண்ணோம்னா ஆன்சர் வந்து 53. அப்போ அது என்னது? அது more than 50 இருக்கு. So next பாருங்க. 48 minus 12. 48 minus 12 எவ்வளோ? 36. 36 அப்படின்றது என்னது? 50க்கும் கம்மியா இருக்கு. அப்போ அது என்னது? அது less than 50. next பாருங்க. 63 minus 11. 63 ஓட 11 மைனஸ் பண்ணணும் ஆன்சர் வந்து 52 வரும். சோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம்? 50க்கு அதிகமா இருக்கு. அப்போ more than 50. next 99 minus 50. 99 கூட 50 மைனஸ் பண்ணனா 49 வரும். அப்போ less than ஒன்னு கம்மியா தான் இருக்கு 50க்கு. அப்போ less than 50. next பாருங்க. 84 minus 25. 84 கூட 25 மைனஸ் பண்ணோம்னா 59 வரும். so 59 வந்துச்சுன்னா அப்போ அது more than 50. next பாருங்க. 74 minus 20. 74 கூட 20 மைனஸ் பண்ணோம்னா 54 வரும். so more than 50. 86 minus 35. இத மைனஸ் பண்ணா எவ்வளோ? 51 வரும். அப்ப அதுவும் என்னது? more than 50. இப்போ புரிஞ்சுதா? more than 50னா 50க்கு மேல இருக்கிறது, less than 50னா 50க்கு கீழே இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. subtraction without regrouping. I have taken 346 beads. Give me 123 beads from that. இப்போ என்ன சொல்றாங்க? subtraction பண்றாங்க. எப்படி subtraction பண்றாங்க பாருங்க. பீட்ஸ் வச்சு பண்றாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரீக்ரூப்பிங். ஓகேங்களா? இப்ப பாருங்க. subtraction and find the answer. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க இங்க? பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பீட்ஸ் இருக்கு இதுல? 100 பீட்ஸ். நான் ஒன்னு சொன்னேன், bunch of beads வந்து 100 இருக்கும். 100, 110, 120, 130, 140, 150, 160, 167. so மேல என்ன கொடுத்திருக்காங்க? 167. இப்போ நம்ம எதை மைனஸ் பண்ண போறோம்னா 45 மைனஸ் பண்ண போறோம். so ஆன்சர் என்ன வருது பாருங்க. 7 minus 5 2. 6 minus 4 2. 1 அப்படியே ரிமைண்டர் 1 இங்க அப்படியே கீழே இறக்கிக்கலாம். so answer is 122. next பாருங்க. 149. அத கூட 102 வந்து மைனஸ் பண்ண போறோம். so 9 minus 2 7. இந்த 4 minus 0 இங்க என்ன வேல்யூ? 0 வேல்யூ இருந்தா மேல என்ன வேல்யூ இருக்கோ அதே கீழே இறக்கணும். so 4 1 minus 1 0. so answer is 47. next subtract and write. இப்ப பாருங்க. first இந்த HTO அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Oனா ones, Tனா tens, Hனா 100. next 457 minus 5. 7 கூட 5 subtract பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 2. 5 அப்படியே கீழே இறக்கிக்கணும். 4 கீழே இறக்கிக்கணும். so 452. 879 கூட 6 மைனஸ் பண்ண போறோம். 9 minus 6 3 7 8. so answer is 873. next 769 கூட 23 மைனஸ் பண்ணோம்னா 9ல 3 போனா எவ்வளவு வரும்? 6.
6ல -2 4 7 அப்படியே எழுதுனா 746. நெக்ஸ்ட் பாருங்க 945 கூட 32 மைனஸ் பண்றோம். 5ல இருந்து 2 போனா 3, 4ல இருந்து -3 பண்ணா 1, நெக்ஸ்ட் 9. So 913. நெக்ஸ்ட் ஒன் 869 கூட 253 மைனஸ் பண்றோம். 9ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 6, 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 1, 8ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 6. Now answer is 616. Next 637 கூட 124 மைனஸ் பண்றோம். 7ல இருந்து 4 போனா எவ்வளோ 3, 3ல இருந்து -2 பண்ணா 1, 6ல இருந்து -1 பண்ணா 5. So answer is 513. நெக்ஸ்ட் பாருங்க 915 கூட -200 பண்றோம். 5 கூட நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே 0 இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும். 5 இந்த 1 minus 0 1, 9 minus 2 7. So answer is 715. நெக்ஸ்ட் பாருங்க 796 கூட 356 மைனஸ் பண்றோம். 6 minus 6 0, 9 minus 5 4, 7 minus 3 4. So answer is 440. Subtract. Subtraction with regrouping. இப்போ எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. Subtraction பார்க்கலாமா? இந்த regrouping methodல பார்க்கலாம். First one என்ன கொடுத்திருக்காங்க, 300 bunches of beads கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொடுத்திருக்காங்க, 60, 10, 20, 30, 40, 50, 60. இந்த 300 plus 60, 360, இங்க ஒரு 5, 365. மேல எழுதிட்டோமா, 365. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட நமக்கு என்ன மைனஸ் பண்ண போறோம்னா 178 கூட மைனஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எந்த மெத்தட்ல பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 tens and 5 ones as 5 tens and 15 ones. என்ன சொல்லிருக்காங்க, 5 minus 8. இந்த 5 கூட நம்ம 8 வந்து மைனஸ் பண்ண முடியாது. இது ஸ்மால் நம்பர், இது பிக் நம்பர். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது 6 வந்து 5 மாத்திட்டு இதுகிட்ட இருந்து ஒன்னு கடன் வாங்கிட்டோம், பாரோ பண்றோம். அப்போ அது என்னவாகும், இந்த 5 வந்து 15 ஆயிடும். அப்போ 15 கூட 8 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 7. ஓகே, 7 போட்டோமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இங்க வந்து இந்த ஆன்சரை போட போறோம். எப்படி பண்ணுவோம், இப்போ இங்க 6 இருக்கு. சோ இங்க வந்து 6 தான் நம்ம அடிச்சு 5 இருக்கு. இப்போ 5 கூட 7 மைனஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும், அகைன் இங்க இருந்து 100 கிட்ட இருந்து நம்ம இந்த 10 கிட்ட பாரோ பண்ண போறோம். அப்போ இந்த 3 வந்து என்னவாயிடும், 2 ஆயிடும். இந்த பாரோ பண்ற இடம் வந்து என்னவாகும், இங்க 5 நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, பக்கத்துல 1 போட்டோம்னா இது என்னவாயிடும், 15 ஆயிடும். அப்போ 15ல இருந்து 7 போனா ஆன்சர் இஸ் 8. அப்போ இத பாத்தீங்களா, 15 tens minus 7 tens வந்து 8 tens வந்துரும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே பாருங்க. இப்போ ரெண்டோட ஆன்சர் நம்ம கிடைச்சிடுச்சு. லாஸ்ட் ஆன்சர் கிடைக்கணும். சோ 2 minus 1 வந்து 1. சோ இங்க 15 minus 8 வந்து 7, 15 minus 7 வந்து 8, 2 minus 1 வந்து 1. சோ 187. இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, subtraction with regrouping. I have taken 324 bits. Give me 175 bits from that. அதுல இருந்து எனக்கு இதுல 324 bits இருக்கு. இதுல இருந்து எனக்கு 175 bits கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ பார்க்கலாமா. Let us practice. Subtract and find the answer using beads. இந்த beads வச்சு ஃபர்ஸ்ட் பாருங்க, 185. இத கூட நம்ம எவ்வளவு நம்பர் மைனஸ் பண்ண போறோம்னா 98. இப்போ எப்பவுமே நீங்க எழுதும் போது இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர் இல்ல 2 டிஜிட் நம்பர் தான் இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல இருந்து 9 8 அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த மாதிரி மெத்தட்ல தான் எழுதணும். ஓகே, இப்போ 5ல இருந்து நம்மளால 8 மைனஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும், பாரோ பண்ணணும். அப்போ இந்த 8 என்னவாயிடும், 7 ஆயிடும். இது வந்து 15 ஆயிடும். அப்போ 15ல இருந்து 8 போனா எவ்வளோ, 7. இந்த 7 வந்து 9 கூட மைனஸ் பண்ண முடியாது. சோ நான் வந்து பாரோ பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னவாயிடும், 17 ஆயிடும். 17ல இருந்து 9 போனா 8. சோ இங்க 0. இந்த 1 இருக்கிறதால இங்க பாரோ பண்ணிட்டோம் இல்லைங்களா 1.
ஸோ இது என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இந்த ஜீரோவை கீழே இறக்கிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் 87. ஸோ 337 கூட 265 வந்து மைனஸ் பண்ண போறோம். 7 கூட 5 மைனஸ் பண்ணா 2. இப்போ 3 கூட 6 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ பாரோ பண்றோம். அப்போ இந்த 3 என்னவாயிடும்? 2 ஆயிடும். இது வந்து 13 ஆயிடும். 13ல இருந்து 6 போனா 7. ஸோ 2 minus 2 0. 2 கூட 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 0. சேம் டிஜிட் நம்பரா மைனஸ் பண்ணனா எப்பவுமே 0 வரும். 800 கூட மைனஸ் 136 மைனஸ் பண்ண போறோம். 0 கூட 6 மைனஸ் பண்ண முடியுமா? இதுவே வந்து இங்க கீழே 0வா இருந்து மேல 6ஆ இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அந்த டிஜிட்டை இறக்கி எழுதிக்கலாம். இப்போ மேல 0வும் கீழே 6ஆ இருக்கு. நம்ம எப்படி எழுதுவோம் இப்போ? ஸோ பாரோ பண்றோம். அப்போ இந்த 10 வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேயும் 0 இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம பாரோ பண்றோம். அப்போ இது என்னவாயிடும்? 7 ஆயிடும். இது 9 ஆயிடும். இங்க பாரோ பண்றதால இது 10ஆ இருக்கும். ஸோ 10 minus 6 வந்து 4. 9 minus 3 வந்து 6. 7 minus 1 6. So answer is 664. Amount you have amount spent remaining amount. என்ன கொடுத்திருக்காங்க? இங்க கொடுத்திருக்க அமௌண்ட்டை வந்து இதுல இருந்து வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு எவ்வளவு மீதி இருக்கும் பார்க்கலாமா? இது எத்தனை ரூபாய் நோட்டு? 100 rupees நோட். 100, 200, 210, 220, 230, 240, 241, 242, 243, 244, 245, 246. ஸோ ஆன்சர் இங்க முதல்ல கொஸ்டின் எழுதிக்கோங்க. 246. அதுல இருந்து நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. 100, 110, 120, 130, 140, 150, 152. ஸோ இங்க பாருங்க கொஸ்டின்ல 152 மைனஸ் பண்ண போறோம். அப்போ 6 minus 2 வந்து 4. 4ல இருந்து 5 போகாது. அப்போ நம்ம பாரோ பண்றோம். அப்போ இந்த 2 வந்து 1 ஆயிடும். 4 வந்து 14 ஆயிடும். 40ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 9. 1 minus 1 0. So answer is 94. Next page பாருங்க. Let us practice subtract and write. 473 கூட 9 வந்து மைனஸ் பண்ண போறோம். அப்போ இந்த 3 வந்து ஸ்மால் நம்பர். ஸோ பாரோ பண்றோம். இந்த 7 வந்து என்ன ஆயிடும்? 6 ஆயிடும். இந்த 3 வந்து 13 ஆயிடும். 13ல இருந்து 9 போனா என்ன ஆன்சர்? 4. 6 அப்படியே இறக்கிக்கணும். இந்த 4 அப்படியே இறக்கிக்கணும். ஸோ 464. ஆன்சர் வந்து 464. நெக்ஸ்ட் பாருங்க. 647 கூட 8 மைனஸ் பண்றோம். 7ல இருந்து 8 வந்து போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாரோ பண்றோம். இந்த 4 என்னவாயிடும்? 3 ஆயிடும். எதுக்கு 3 ஆகுதுன்னா இங்க இருந்து 1 கடை வாங்கிக்கிறோம். ஸோ அதனாலதான் இங்க வந்து கம்மி ஆயிடும். 3 ஆயிடும். இது வந்து 17 ஆயிடும். எப்பவுமே 7 பக்கத்துல 1 போட்டுடணும். பாரோ பண்றதால 8ன்னு மாத்தக்கூடாது. 1 போடணும். அப்போ இது 17 ஆயிடும். 17ல இருந்து 8 போனா 9. இந்த 3 டிஜிட் அப்படியே எடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 639. நெக்ஸ்ட் 763 கூட 79 மைனஸ் பண்றோம். இந்த 3 என்னவாயிடும்? ஸோ 3ல இருந்து 9 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாரோ பண்றோம். 6 வந்து 5 ஆயிடும். 3 வந்து 13 ஆயிடும். அப்போ 13 minus 9 4. 5ல இருந்து 7 போகாது. அப்போ நம்ம மறுபடியும் பாரோ பண்றோம். ஸோ இது என்ன ஆகும்? இத வந்து 7 இருக்கிறது வந்து 6 ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இது இங்க 15 போட்டுக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் 1. ஸோ இங்க 15 ஆயிடும். 15ல இருந்து 7 போனா 8. 8 இல்லையா? ஸோ இந்த 6 அப்படியே எழுதி. ஸோ 684. ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இங்க 15ஆ மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் 895 கூட 78 மைனஸ் பண்றோம். இந்த 5 வந்து என்ன ஆகும்? 15 ஆயிடும். ஏன்னா 5 கூட 8 போகாது. அப்போ பாரோ பண்றதால இது 15 ஆயிடும். 15ல இருந்து 8 போனா 7. இந்த 9 வந்து 8 ஆயிடும். ஸோ இந்த 9 வந்து 8 ஆயிடுது இல்லைங்களா? ஸோ இந்த 8ல இருந்து 7 போனா 1. அப்போ 8 அப்படியே எடுத்துக்கோங்க. நான் வந்து 8க்கு முன்னாடி வந்து 118 தான் அதிகமா போட்டுட்டு இருக்கேன். ஸோ இத எடுத்துக்காதீங்க. 8ல இருந்து 7 போனா 1 அப்படியே 8. ஸோ ஆன்சர் வந்து 817. அகைன் சொல்றேன். இங்க வந்து 1 வரக்கூடாது. 8 minus 7 1 8 817. நெக்ஸ்ட் பாருங்க. 453 கூட 179 மைனஸ் பண்ண போறோம். இப்போ இந்த 3 வந்து என்னவாயிடும்?
borrow பண்றோம். இந்த 3 வந்து 13 ஆயிடும். 13ல இருந்து 9 போனா 4. இந்த 5 வந்து என்ன ஆகும் 4 இருக்கும் இல்லீங்களா? சோ நம்ம again borrow பண்றோம். ஏன்னா 4 கூட 7 வந்து மைனஸ் பண்ண முடியாது. இது 14. 14 minus 7 7. 3ல இருந்து 1 மைனஸ் பண்ண 2. So answer is 274. நெக்ஸ்ட் பாருங்க 674 கூட 486 வந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 4ல இருந்து 6 போகுமா? போகாது. அப்போ இந்த இங்க இருந்து borrow பண்றோம். இது என்ன ஆயிடும் 14 ஆயிடும். இது வந்து 6 இருக்கும். 14ல இருந்து 6 போனா எவ்வளோ 8. நெக்ஸ்ட் பாருங்க இந்த 16 இருக்கு இல்லைங்களா? இந்த 16 எப்படி ஆச்சுன்னா இந்த 6ல இருந்து 8 வந்து மைனஸ் பண்ண முடியாது. சோ நம்ம அகைன் இதை வந்து borrow பண்றோம். இது 5 ஆயிடும். இது வந்து 16 மாறிடும். சோ 16ல இருந்து 8 போனா 8. அப்போ 5ல இருந்து 4 போனா 1 188. ஆன்சர் இஸ் 188. நெக்ஸ்ட் 614 கூட 578 மைனஸ் பண்றோம். 4 கூட 8 பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் பண்ண முடியாது. அப்போ borrow பண்றோம். இது வந்து 0வா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாருங்க இது 14 மாறிடும். 14ல இருந்து 8 போனா 6. இந்த 0 கூட 7 நம்ம மைனஸ் பண்ண முடியாது. சோ அகைன் borrow பண்றோம். இந்த 6 வந்து 5 ஆயிடும். 1 வந்து போட்டுட்டோம் borrow பண்றதால. சோ 0 பக்கத்துல 1 போட்டதால இது 10 ஆயிடுச்சு. 10ல இருந்து 7 போனா எவ்வளோ 3. 5 minus 5 0. So answer is 36. நெக்ஸ்ட் பாருங்க 406 கூட 297 மைனஸ் பண்றோம். 6 கூட 7 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும் borrow பண்றோம். அப்போ borrow பண்ணும்போது இது என்னவாயிடும் 9 ஆயிடும். borrow இங்க இருந்து borrow பண்றோம். 0 கிட்ட இருந்து வாங்க முடியாது. அகைன் இங்க இருந்து borrow பண்றோம். அப்போ இது 3 ஆயிடும். இது வந்து 9 ஆயிடும். சோ இங்க வந்து 16 ஆயிடும். 16ல இருந்து 7 போனா எவ்வளோ 9. இந்த 9 அப்படியே இறக்கிக்கிறோம். 9 minus 9 0. 3 கூட minus 2 பண்ணா 1. அப்போ 109. நெக்ஸ்ட் பாருங்க 320 கூட 145 மைனஸ் பண்றோம். 0 கூட 5 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம் borrow பண்றோம். இது 1 மாத்தினோம். இங்க 10. 10 கூட 5 மைனஸ் பண்ணா 5. இப்போ இந்த என்ன பண்ணணும் 1ல இருந்து 4 போகாது. அப்ப அகைன் borrow பண்றோம். இந்த 3 வந்து 2 ஆயிடும். இது வந்து 1 வந்து 11 மாறிடும். 11ல இருந்து 4 போனா 7. 2ல இருந்து 1 போனா 175. நெக்ஸ்ட் பாருங்க subtract identify the mistake and correct it. ஃபர்ஸ்ட் மேல கொடுத்திருக்க எல்லாமே மிஸ்டேக்கா இருக்கு. நம்ம கீழே வந்து சரி செய்யணும். என்ன செய்யலாமா பார்க்கலாமா? இங்க பாருங்க 536 கூட 168. 6 கூட 8 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க 8ல இருந்து அப்படியே 6 மைனஸ் பண்ணி 2ன்னு போட்டிருக்காங்க. 6ல இருந்து மைனஸ் பண்ணி 3 வந்து 3ன்னு போட்டிருக்காங்க. 5ல இருந்து 1 பண்ணி 4. அந்த மாதிரி போடக்கூடாது. பக்கத்துல இருந்து நம்ம borrow பண்ணி தான் போடணும். அப்போ இந்த 6 வந்து என்னவாயிடும் borrow பண்றதால இந்த 3 வந்து 2 ஆயிடும். 6 வந்து 16 ஆயிடும். 16ல இருந்து 8 போனா 8. இந்த 2 ஓட 6 வந்து மைனஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம borrow பண்றோம். இந்த 5 4 ஆயிடும். 1 borrow பண்றதால இது 12 ஆயிடும். 12ல இருந்து 6 போனா 6. 4ல இருந்து 1 போனா 3. So answer is 368. நெக்ஸ்ட் 430 கூட 218 மைனஸ் பண்றோம். அப்போ இந்த 0 கூட 8 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து borrow பண்றோம். இந்த 3 என்ன ஆயிடும் 2 ஆயிடும். இந்த 10 வந்து 0 வந்து 10 மாறிடும். 10ல இருந்து 8 போனா 2. 2ல இருந்து 1 போனா 1. 4ல இருந்து minus 2 பண்ணா 2. அப்போ ஆன்சர் இஸ் 212. 654ல 236. அப்போ 4ல இருந்து 6 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. borrow பண்றோம். அப்போ இது என்னவாகும் 4 ஆயிடும். இது 14 ஆயிடும். 14ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 8. 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 1. 6 minus 2 வந்து 4. So answer is 418. நெக்ஸ்ட் பாருங்க 826 கூட 64 மைனஸ் பண்றோம். 6 minus 4 எவ்வளோ 2. நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 2 கூட 6 மைனஸ் பண்ண முடியாது. பக்கத்துல இருந்து borrow பண்றோம். அப்போ இது என்னவாகும் இது 7 ஆயிடும். இது 12 ஆயிடும். 12ல இருந்து 6 போனா எவ்வளோ 6. இந்த 7 அப்படியே கீழே இறக்கிக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 762. நெக்ஸ்ட் பாருங்க ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. There are 567 students in a school. ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்காங்க 567. If 234 students went on excursion. எங்க போறாங்க excursion போறாங்க. அதுல எத்தனை பேர் போறாங்கன்னா 230 பேர் 30
234 members போறாங்க. How many students did not go to the excursion? அந்த எக்ஸெஷன்ல எத்தனை பேர் போல? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இத்தனை ஸ்டூடெண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். 567 ஸ்டூடெண்ட்ல இருந்து 234 ஸ்டூடெண்ட் போறாங்கன்னா அப்ப ரிமைண்டர் எத்தனை ஸ்டூடெண்ட் போகல பார்க்கலாமா? 7 minus 4 3, 6 minus 3 3, 5 minus 2 3. So answer is 333. There were 845 teddy bear in a shop, out of which 578 teddy bear were sold. How many teddy bear are not sold? எவ்வளோ இருக்கு? 845 teddy bears இந்த ஷாப்ல இருக்கான். ஆனா 578 டெட்டி பியர் வந்து அவங்க வித்துட்டாங்க. அப்ப இன்னும் எத்தனை டெட்டி பியர் அவங்க விக்கல அப்படின்னு பார்க்கலாமா? 845 minus 578. 5 கூட நம்ம 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்றோம். அப்போ இந்த 4 வந்து 3 ஆயிடும், இது வந்து 15 ஆயிடும். 15ல 8 போனா எவ்வளோ? 7. இந்த அகைன் இந்த 3ல இருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்றோம். அப்போ இந்த 8 வந்து 7 ஆயிடும். பாரோ பண்றதால இது 13 ஆயிடும். 13ல இருந்து 7 போனா எவ்வளோ? 6. ஸோ இந்த 7 minus 5 2. To answer is 267. அப்போ அவங்க இன்னும் எத்தனை டெட்டி பியர் வந்து சோல்ட் பண்ணல? 267. In a library, out of 870 books, 418 books were taken by the readers. How many books are left? என்ன சொல்லியிருக்காங்க? 870 books வந்து லைப்ரரியில இருக்கு. இதை வந்து படிக்கிறதுக்கு 418 புக்ஸ் எடுத்துட்டாங்க. அப்ப இன்னும் எத்தனை புக்ஸ் இருக்கும் பாருங்க. 400 இந்த முதல்ல மைனஸ் பண்ணி சொல்லலாமா? 0ல இருந்து நம்மளால 8 வந்து மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்றோம். 7 வந்து 6 ஆயிடும். இந்த 0 வந்து 10 ஆயிடும். 10ல இருந்து நம்ம 8 மைனஸ் பண்ணா 2, 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 5, 8ல இருந்து 4 minus பண்ணா 4. So answer is 452. Amala saved 900 rupees. If she spent 562 rupees, how much is left with her? அமலா வந்து எவ்வளவு சேவ் பண்ணிருக்கா? 900 rupees. இதுல வந்து அவ வந்து கொஞ்சம் காசை வந்து செலவு பண்ணிட்டா. எவ்வளவு காசுனா 562 rupees செலவு பண்ணிட்டா. பார்க்கலாமா? அப்போ இந்த 0ல இருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்றோம். எப்படி பாரோ பண்றோம்? இங்கேயும் 0 இருக்கு. அகைன் இங்க இருந்து பாரோ பண்றோம். இந்த 9 என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். இந்த 0 வந்து 9 ஆயிடும். இங்க பாரோ பண்றதால இது 10. ஸோ 10 minus 2 எவ்வளவு இருக்கும்? 8. 9ல இருந்து 6 போனா 3. 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 3. ஸோ ஆன்சர் இஸ் 338. நெக்ஸ்ட் பாருங்க. கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஃபேக்ட். அடிஷன் ஃபேக்ட்ஸ், இது சப்ராக்ஷன் ஃபேக்ட். அடிஷன் ஃபேக்ட்ல 125 கூட 150 ஆட் பண்ணா 275. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி மைனஸ் பண்ண போறோம்னா 275 இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் நம்ம எழுதிட்டு இத கூட நம்ம வந்து இந்த ஆன்சரை முதல்ல இங்க ரெண்டுமே எழுதிட்டு இத கூட இந்த 125 மைனஸ் பண்ணணும். அகைன் இதை வந்து 150 மைனஸ் பண்ணணும். 275 கூட 125 மைனஸ் பண்ணா 150 வரும். அகைன் 275 கூட 150 மைனஸ் பண்ணா 125 வரும். சோ இங்க பாருங்க, அடிஷன் ஃபேக்ட்ல இருக்கிறது அதே ஆன்சர் இங்க சப்ராக்ஷன் ஃபேக்ட்ல வருது பாருங்க. 100 plus 80 எவ்வளோ? 180. இந்த 180 ஆன்சரை முதல்ல இந்த ரெண்டு சைட்லயும் எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இங்க கொடுத்துருக்கிற நம்பரை இதை மைனஸ் பண்ணணும். 180 மைனஸ் 80 ஈக்குவல் டு 100. 180 மைனஸ் 100 ஈக்குவல் டு 80. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல இருந்து நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, 190 பிளஸ் 30 ஈக்குவல் டு 220. 220 ஆன்சரை முதல்ல ரெண்டு டிஜிட்ல எடுத்து எழுதிக்கோங்க. இதோட வந்து 220ல இருந்து 190 மைனஸ் பண்ண ஆன்சர் 30. 220 கூட அகைன் 130 மைனஸ் பண்ற 190. நெக்ஸ்ட் பாருங்க, 111 பிளஸ் 112 ஈக்குவல் டு 223. இந்த 223 ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 223 கூட 111 மைனஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 112 மைனஸ் பண்ணுங்க. 111 மைனஸ் பண்ற 112 ஆன்சர். 112 கூட மைனஸ் பண்ற 111 ஆன்சர். டிக் த ஃபேக்ட் ஃபார் த ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ் கிவன் பிலோ. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம டிக் தான் பண்ண போறோம். பார்க்கலாமா? இன் எ பாக்ஸ் தேர் ஆர் 150 கோவாஸ். கொய்யாப்பழம். கோவானா என்ன? கொய்யாப்பழம் எவ்வளவு இருக்கு? ஒரு பாக்ஸ்ல 150 இருக்கு.
and 175 ஆரஞ்சு இருக்கு. Find the total number of fruits in the box. இந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கு? அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணணும். 150 plus 175 is equal to 290. எவ்வளவு இருக்கு? 290 இருக்கு. அப்போ B answer தான் right. Arun has 95 rupees. அருண் கிட்ட கையில எவ்வளவு இருக்கு? 95 rupees இருக்கு. How much more money does he need to buy the wrist watch? இந்த wrist watch உடைய விலை பாருங்க 140 rupees. ஆனா அருண் கிட்ட எவ்வளவு rupees தான் இருக்கு? 95 rupees இருக்கு. அப்போ நம்ம 140 கூட 95 மைனஸ் பண்ணோம்னா அப்போ அவனுக்கு இன்னும் எவ்வளவு காசு வேணும்னு அப்படின்னு தெரிஞ்சிட போகுது. So 140 rupees minus 95 மைனஸ் பண்ணா 45 rupees தேவைப்படுது. புரியுதுங்களா இப்போ? ஓகே, ஏ ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் வாங்க. லேர்னிங் செக், எஸ்டிமேட் அண்ட் டிக் த கரெக்ட் ஒன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்க? 65 கூட 14 நம்ம மைனஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வரும்னா லெஸ் தென் 50 வருமா மோர் தென் 50 வருமா அப்படின்றத எழுதணும். ஸோ 65 கூட 14 நம்ம மைனஸ் பண்ணா 51 வரும் ஆன்சர். ஸோ அது என்னது? மோர் தென் 50. ஸோ இங்க டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சப்ராக்ட் அண்ட் ரைட். இப்போ சப்ராக்ட் அண்ட் ரைட் எழுதலாமா? எவ்வளவு பீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 345 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம 106 பீட்ஸை வந்து மைனஸ் பண்ண போறோம். இப்போ 5ல இருந்து 6 நம்ம மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 வந்து 3 ஆயிடும். இப்ப பாரோ பண்றதால இது 15 ஆயிடும். 15ல இருந்து நமக்கு 6 போனா நமக்கு ஆன்சர் வந்து 9. 3 minus 0 எவ்வளோ? 3. 3ல இருந்து 1 போனா 2. So answer is 239. Next, subtract and write. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா subtraction கொடுத்துருக்காங்க 870, இத கூட 395 மைனஸ் பண்ண போறோம். 0ல இருந்து 5 மைனஸ் பண்ணா வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 7 வந்து 6 ஆயிடும். இதை பாரோ பண்ணா இது 10 ஆயிடும். 10ல இருந்து 5 போனா 5. இப்போ இந்த 6ல இருந்து 9 மைனஸ் பண்ண முடியாது. அகைன் நம்ம பாரோ பண்றோம். இந்த 8 வந்து 7 ஆயிடும். இந்த 6 வந்து 16 ஆயிடும். 16ல இருந்து 9 போனா எவ்வளவு ஆன்சர்? 7. அகைன் 7 minus 3 4. So answer is 475. Subtract and write 900 minus 199. இப்போ 900 கூட 199 மைனஸ் பண்றோம். 0 கூட நம்ம 9 மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அகைன் நம்ம பாரோ பண்றோம். பாரோ பண்ற இடத்துலயும் 0 இருக்கு. ஸோ அகைன் இங்க இருந்து பாரோ பண்றோம். அப்போ இந்த 9 என்னவாயிடும்? 8 ஆயிடும். இந்த 0 9 ஆயிடும். இந்த 0 பக்கத்துல 1 போட்டு 10. 10ஓட 9 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1. 9 கூட 9 மைனஸ் பண்ணா 0. 8 கூட 1 மைனஸ் பண்ணா 7. So answer is 701. A fruit seller had 850 mangoes. ஒரு ஃப்ரூட் செல்லர் விக்கிறவர் என்ன பண்றாருன்னா 850 மேங்கோஸ் இருக்கு அவர்கிட்ட. If he sold 527 mangoes, அவர் வந்து 527 மேங்கோஸை வித்துட்டாரு. How many mangoes are left with him? அப்போ அவர் கையில எவ்வளவு மேங்கோஸ் இருக்கும் பார்க்கலாமா? Number of mangoes the fruit seller had. எவ்வளவு மேங்கோஸ் இருக்கு? 850. Number of mangoes sold. எத்தனை மேங்கோ சோல்ட் பண்ணிட்டாரு? 527. ஸோ 0ல இருந்து 7 மைனஸ் பண்ண முடியுமா? நோ. அப்போ இந்த பக்கத்துல இருந்து பாரோ பண்றோம். அப்போ இந்த 5 வந்து 4 ஆயிடும். 10 ஆயிடும். இது 10ல இருந்து 7 போனா 3. 4 minus 2 2. 8 minus 5 3. ஸோ ஆன்சர் இஸ் 323. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஐ லேர்ன்ட். I can subtract 3-digit number without true grouping. இதுல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத தான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம 3-digit number without regroupingல பார்த்தோம். அப்புறம் subtract 3-digit number வந்து with regroupingல பார்த்தோம். solve story problems related to subtraction story problems பார்த்தோம். அப்போ நம்ம இதை மூணுமே டிக் பண்ணிக்கோங்க. I can do. Next பாருங்க, answer the following. Add and write. 432 கூட 547 add பண்ணா என்ன வருது? 2 plus 7 9. 3 plus 4 7. 4 plus 5 9. So answer is 979. Next add and write. 378 கூட 429 add பண்றோம். 8 plus 9 17 க்கு 7 remainder 1. 1 plus 7 8. 8 plus 2 10. 0 remainder 1. 1 plus 3 4. 4 plus 4 8. So answer is 807. Next பாருங்க, in a school there are 128 boys and 137 girls. How many children are there in all?
நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்க 128. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க 137. 8ல இருந்து 7 போனா எவ்வளோ 5. அகைன் 2ல இருந்து 3 போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ பாரோ பண்றோம். ஸோ இது என்னவாயிடும் சாரி அடிஷன் பண்றோமா இப்போ 8 plus 7 வந்து 15. 15க்கு 5 ரிமைண்டர் 1. 1 plus 2 3. 3 plus 3 6. 1 plus 1 2. So answer is 265. Next தான் subtraction. 786 கூட 432 minus பண்றோம். 6 minus 2 4. 8 minus 3 5. 7 minus 4 3. So answer is 354. Next பாருங்க 954 கூட 578 minus பண்றோம். 4 கூட நம்ம 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்றோம். அப்போ இதை இங்க அடிக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து 14 ஆயிடும். 14ல இருந்து 8 போனா 6. அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த 5 வந்து 4 தானே இருக்கு. ஸோ பாரோ பண்றோம். அப்போ இந்த 9 வந்து 8 ஆயிடும். இந்த 14 ஆயிடும். 14ல இருந்து 7 வந்து 7 வரும். இங்க வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்கம்மா நம்பர்ஸ்ல 9. இப்போ இந்த 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 3. ஸோ ஆன்சர் இஸ் 376. A garland was made with 350 flowers. Out of this, if 109 are roses, how many flowers are there other than roses? Number of flowers in the garland எவ்வளோ 350. Number of roses in the garland எவ்வளோ 109. So 0ல இருந்து 9 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த 5 பாரோ பண்றோம். அந்த 5ல இருந்து இது 4 ஆயிடும். இப்போ இது 10 ஆயிடும். 10ல இருந்து 9 போனா எவ்வளோ 1. 4ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 4. 3 minus 1 2. So answer is 241. Complete the fact. 170 plus 80 வந்து 250. 250 எடுத்து எழுதிக்கிட்டு 250 கூட ஃபர்ஸ்ட் 170 மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்து 80 வரும். அகைன் 250 கூட 80 மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்து 170 வரும். நெக்ஸ்ட் பாருங்க ஐடென்டிஃபை த மிஸ்டேக் அண்ட் சே. என்ன மிஸ்டேக் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போறோம். அதை வந்து நீங்க இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி பாருங்க. 327 கூட 178 வந்து ஆட் பண்றோம். 7 plus 8 அப்படின்றது 15 கரெக்ட். பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது 15 எடுத்து இந்த மாதிரி எழுதக்கூடாது. 5 போட்டுட்டு ரிமைண்டர் 1 இங்க போடணும். அப்போதான் நம்ம வந்து இதை ஆட் பண்ண முடிஞ்சா கரெக்டா வரும் ஆன்சர் இல்லைங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது ராங். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தப்பா இருக்கு. 439 கூட 215 ஆட் பண்றோம். 9 கூட 5 ஆட் பண்ணா என்ன வரும் 14 வரும். 14 நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி 4 1 அப்படின்னு போடக்கூடாது. எப்பவுமே நம்ம லாஸ்ட் 14 அப்படின்னா லாஸ்ட் இருக்கிற 4 இருக்குங்களா அந்த 4 தான் நம்ம இங்க எழுதணும். 1 மேல போகணும். ஸோ இதுவும் மிஸ்டேக். நெக்ஸ்ட் பாருங்க 648 கூட 233 பிளஸ் பண்றாங்க. 8 plus 3 11க்கு 1 ரிமைண்டர் 1. 1 plus 4 எவ்வளோ 5. 5 plus 3 எவ்வளோ 8. இங்க என்ன சொல்லியிருக்காங்க 7ன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க மேல இருக்க பாரோ பண்றது ஆட் பண்ணாம போட்டு இருக்காங்க. ஸோ அந்த 7 வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 718 கூட 97 பிளஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்காங்க பிஃபோர்லயே 97 இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 டிஜிட் இந்த சைட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இங்க 9 இங்க 7 வரும். ஸோ இதுதான் ராங் மிஸ்டேக். நெக்ஸ்ட் 7th ஒன்ல பாருங்க. இப்போ நம்ம ஃபுல்லா அடிஷன்ஸ்ல பார்த்தோம். இப்போ பார்க்க போறது நம்ம சப்ராக்ஷன்ஸ்ல. ஐடென்டிஃபை த மிஸ்டேக் அண்ட் சே. 516 கூட 189 மைனஸ் பண்றோம். 6 கூட 9 மைனஸ் பண்ணா 3. அப்போ நம்ம என்ன இது வந்து என்ன பண்ணிருக்காங்க பாரோ பண்ணாம போட்டிருக்காங்க. அப்போ இது என்னவாயிடும் இப்படி போடக்கூடாது. இந்த 1 வந்து 0 ஆயிடும். இது வந்து அகைன் பாரோ பண்ணோம் இல்லைங்களா இது 16 ஆயிடும். அப்போ 16ல இருந்து 9 மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும் 7 வரும். ஸோ இது ராங் மிஸ்டேக். 670 கூட 435 0 கூட 5 நம்ம மைனஸ் பண்ண முடியுமா இல்ல. ஸோ நம்ம பாரோ பண்றோம். அப்போ இந்த 10 ஆயிடும். 10ல இருந்து 5 போனா 5. ஸோ இது என்னவா இருக்கும் இப்போ இங்க 6 ஆயிருக்கும். 6ல இருந்து 3 போனா 3. அவங்க அப்படியே போட்டிருக்காங்க இல்லையா அப்போ இது மிஸ்டேக். 743 கூட 535 மைனஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க 3 கூட மைனஸ் பண்ணாம இது என்ன பண்ணிருக்காங்க பாரோ பண்ணிட்டாங்க. 13ல இருந்து 5 போனா 8ன்னு. ஸோ இங்க என்னவா இருக்கும் பாரோ பண்றதால இது 3வா இருக்கும். 3 மைனஸ் 3 0 தானே வரணும். அப்போ மிஸ்டேக்.
நெக்ஸ்ட் பாருங்க 971 கூட 98 மைனஸ் பண்ணிருக்காங்க. இந்த 98 நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடுல இருந்து போடணும். 98 அப்படின்னு இங்க வரணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த லெஃப்ட் சைடுல போட்டுருக்காங்க. அப்ப இது ஒரு ராங். நெக்ஸ்ட் பாருங்க ask your friends about their favorite food and complete the table. இந்த ஃபுட் ஐட்டம்ஸும் இதை வந்து டேலி மார்க்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போடலாமா? என்னென்ன ஃபேவரட் ஃபுட் ஐட்டம் பாருங்க. இட்லி, பூரி, பொங்கல். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச நீங்க வேற எந்த வேணாலும் எழுதிக்கலாம். இங்க தோசை, சப்பாத்தி, ரொட்டி எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இட்லியில வந்து நான் டேலி மார்க்ஸ் எவ்வளவு போட்டிருக்கேன் பாருங்க. டேலினா உங்களுக்கு தெரியும், பிஃபோர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. 1 2 3 4 மேல இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் மாதிரி வந்தா இது 5. இதுதான் டேலி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 5 6 7 8 9. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ 9. பூரி வந்து 4. இங்க மேல இந்த மாதிரி போட்ட மட்டும்தான் 5 மாறிடும். இது வந்து ஆட் பண்ணி பாருங்க 4. ஸோ 4 ஆன்சர். பொங்கல் வந்து டேலியில இது வந்து 1 2 3 4 5 plus 1 6. Observe the length of the object you use and complete the table. இந்த டேபிள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. more than half a meter, less than half a meter. half meter இருக்கிறத இங்கேயும் more than அதிகமா இருக்கிறதையும் less than கம்மியா இருக்கிறதையும் எழுத சொல்லியிருக்காங்க. டேபிள், பெஞ்ச், பிளாக் போர்டு இது எல்லாமே எப்படி இருக்கும்? அதிகம் கம்மியா இருக்கும். சாரி, half மீட்டருக்கு மேல இருக்கும். லெஸ் தென் இதெல்லாம் புக்கு, பென்சில், இரேசர்லாம் வந்து அரை மீட்டருக்கும் கம்மியா இருக்கும். ஓகே, இதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் லேர்னிங் ஜேர்னில பாருங்க. இதை ஃபுல்லா வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸஸ்லாம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 999. அப்புறம் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 999. comparing numbers from 1 to 999. reading and writing numbers from 1 to 999. sorting the shapes based on the faces, edges and corners. ஓகே, இதை ஃபுல்லா டிக் பண்ணிக்கோங்க. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் 1 to 8 லெசன்ஸ் என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. எல்லா லெசனுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.